ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என் பிள்ளைங்க பீட்சா வேணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. அதனால் நானே வீட்டில் அம்மா பீட்சா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நான் பீட்சா செய்ய ட்ரை பண்ணேன். பீட்சா எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ நான் பீட்சா செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நான் 50 ml சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 50 ml சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது 200 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், 1 கப்பு மைதா மாவுக்கு 50 கிராம் சுடு தண்ணி சேர்த்து இல்லைங்களா, அந்த தண்ணியிலே மாவு நல்லா பிசைஞ்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு. நான் வேறு எதுவும் தண்ணி ஆட் பண்ணல. இந்த மாவு அப்படியே 1 ஹவர் ஊறட்டும். நம்ம ஈஸ்ட்டு சேர்த்ததால் நல்லா புஸ்னு மாவு உப்பி வரும். 1 ஹவர் கழித்து நம்ம பீட்சா செய்ய ஆரம்பிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்சா செய்ய ஊற வச்சுருந்த மைதா மாவு 1 ஹவர் ஊறி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா புஸ்னு வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக. இது நம்ம பட்டரோ அல்ல எண்ணெயோ தடவின தட்டில் பரப்பிக்கலாம். என் கையில் கொஞ்சம் மாவு ஒட்டிக்கிச்சு, அதனால் நான் எண்ணெய் கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன், இல்லைனா பட்டர் தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இந்த பிளேட்டில் தான் நான் பட்டர் தேய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மைதா மாவை நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் அந்த பட்டர் தடவின தட்டு ஃபுல்லாக பரப்பிட்டேன். இப்போ நான் இதை ஸ்போக் ஸ்பூன் வச்சு குட்டி குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் எங்கே பார்த்தாலும் போட்டுக்கோங்க. பண்ணிக்கிறேன். பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் அந்த சாஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்னதாக சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்வீட் கார்ன் எனக்கு தேவையான அளவு அங்கங்கே போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்ன் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் கேப்சிகம் கட் பண்ணியிருக்கேன். நீட்டாக வச்சுக்கிறேன். அப்படியே கேப்சிகம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் குட்டி குட்டியாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் அங்கங்கே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பன்னீர் மசாலா போட்டு வச்சுருக்கேன். மிளகாத்தூள்,
உப்பு கரம் மசாலா போட்டு பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பன்னீரையும் நான் இவங்க கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பன்னீர் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பன்னீரையும் அப்ளை பண்ணிட்டேன். மசாலா போட்டிருந்த பன்னீரையும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து கடாயில் சேர்த்துடலாம். இப்போ நான் எல்லாம் ரெடி பண்ணது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கடாயில் வச்சுட்டேன். இதை ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். சூப்பராக பீட்சா ரெடி ஆகிடும். இதை நான் ஒரு பிளேட் போட்டு மூடிடுறேன். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நாம் கடாயில் வச்சு 10 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சி. நாம் இப்போ இந்த பிளேட்டை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக வீட்லேயே பீட்சா ரெடி ஆகிடுச்சி. நான் அந்த கடாயிலேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கத்தியால் வச்சு கட் பண்ணி பாருங்கள், சூப்பராக நம்ம ஹோட்டலில் வாங்குற மாதிரியே பீட்சா ரெடி ஆகிடுச்சி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.